நாகர்கோவிலே ரொம்பவே ஃபேமஸான ஒரு இடத்துக்கு தான் போக போகிறோம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா செட்டிக்குளம் ஜங்ஷன்லேருந்து கிளம்பி போயிட்டுருக்கோம் கைஸ். எங்கே பார்த்தீங்கன்னா தெல்லேந்தி போக போகிறோம். அங்கே இப்போ ரொம்பவே ஃபேமஸ். நம்ம ஏற்கனவே ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், ஆனால் பெரிய வீடியோ நம்ம போட்டே கிடையாது, லாங் வீடியோ போட்டே கிடையாது. அதனால இன்னைக்கு இப்போ நம்மவே போட போகிறோம். ரூட் எல்லாமே கரெக்டாக லொக்கேஷன் வச்சு போட போகிறோம் கைஸ். இப்போ அடுத்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம நாகர்கோவில் ரவுண்டாக இருந்தால் நம்ம லொக்கேஷன் கரெக்டாக காணிக்க போகிறோம். நம்ம நாகர்கோவிலேருந்து புத்தேரி போடிய பாதையில் போகணும் கைஸ். புத்தேரி தானே? ஆமாம், புத்தேரி போடிய பாதையில் போயிட்டே இருக்கணும். என்ன டைம் லேடிஸில் கொஞ்சம் ஜாக்கிரதையாட்டு வண்டி ஓட்டணும் கைஸ், இல்லைன்னா நம்மளை தட்டி விடணும். இந்த வழியாட்டு நேராக புத்தேரிக்கு போகணும். ஃபஸ்ட்டு கழுங்கடி அந்த வழியாட்டு போகணும் கைஸ். கைஸ் நம்ம இப்போ கரெக்டாக புத்தேரி பாலம் வந்தாச்சு. பாலத்தோட வியூலாம் பாருங்க, சும்மா அல்டிமேட்டாக இருக்கு பாருங்க. ஏங்க வாங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா தோரங்காடுலேருந்து இதில் ரைட் சைடு எடுக்கணும் கைஸ். ரைட் சைடு கட்டாயி உள்ளே போயிட்டே இருக்கணும். எப்படி போனால் பார்த்தீங்கன்னா பூதமண்டி எல்லாம் வரும். அந்த வழியில் தான் கைஸ் அந்த ஸ்பாட்டு. ரோடு தான் கொஞ்சம் டேமேஜ் ஆகிட்டாடா பார்த்தீங்களா, கொஞ்சம் மெதுவாக தான் போகணும். அப்படி வந்துகிட்டே இருக்கும்போது புத்தேரி தானே, பூதபாண்டி போடிய ரோட்டில் கட்டாயி வரணும் கைஸ். ரைட் சைடு இந்த மலைக்கு உள்ளதான் கைஸ் போகிறோம் கைஸ். இப்படி நிறைய பாலம் வரும். அங்கே போனால் தாளாக்குடி, இங்கே போனால் அப்படின்னு சொல்லி நிறைய போர்டு வச்சுருக்கோம். நீங்கள் நேராக தான் போகணும். சீதாப்பாலு போடி வழியில் போகணும் கைஸ். நான் கரெக்டாக வழியெல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு தான் நம்ம வீடியோ போய் போடும். இந்த வண்டியை ஃபஸ்ட்டு ஓட்ட கட்டிக்கணும் கைஸ். ஒரு லாரியே போகுது. இதில் சீதாப்பாலுன்னு சொல்லி போர்டு வச்சுருக்கோம். ஆமாம், ஆனால் இதுக்குள்ளே கட் ஆகணும் கைஸ். இந்த ரோட்டுக்குள்ளே கட்டாகி போகணும். ஆமாம் கைஸ், இந்த ரோடு வழியாட்டு உள்ள நேராக போயிட்டே இருக்க வேண்டியதுதான் கைஸ். இனி ஸ்பாட்டுக்கு என்ன ஒரு 5 நிமிஷத்தில் போயிடலாம் கைஸ். இன்னும் பாதைக்கு வர்றதுக்கு கோயில் வேற குளத்துக்குள்ள இனிமேதான் வரும்னு நினைக்கிறேன். மலைக்கு உள்ளதான் போகிறோம். சிவன் கோயிலை காமிக்கிறேன் பாருங்க. நேராக போகக்கூடாது. இந்த தோவாலை கால்வாயின்னு சொல்லி போட்டிருக்கோம் ஒரு போர்டு. அதில் கரெக்டாக இப்படி வந்தீங்கன்னா ஸ்பாட்டுக்கு போயிடலாம். இதில் இருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் தான், மேலே மட்டும்தான் போகணும். ஸ்பாட்டுக்கு போனால் வெறித்தனமான ஸ்பாட்டுக்கு வந்துடலாம் கைஸ். கைஸ் இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைக்கெல்லாம் பார்க்கிங் பண்ணிடலாம். இங்கே தோப்புக்கெலாம் தண்ணி போகுது கைஸ். சரி வாங்க நம்ம அங்கே சமையல் போடக்கூடிய ஸ்பாட்டுக்கு போவோம். போமாண்ணே, சமையல் போடக்கூடிய ஸ்பாட்டுக்கு போவோம் கைஸ். கைஸ் நம்ம இப்போ உள்ள சமையல் போட ஒரு பாதைக்குள்ளே போயிட்டுருக்கோம். இதான் நம்ம பிடிக்க கைஸ். இதுதான் அந்த ஸ்பாட்டு. இப்போ ரொம்பவே ட்ரெண்டிங்கே போயிட்டுருக்கு. வெறும் தொழியாட்டு கிட்ட கைஸ். மழை நேரத்தில் வந்தால் இதான் பிரச்சனை கைஸ். பார்ப்போம் என்ன கதை, நீ ஸ்பாட்டை போய் பார்ப்போம் கைஸ். அதில் கொஞ்சம் தூரம் உள்ளே வந்தீங்கன்னா இப்படி ஒரு தரமான ஒரு ஸ்பாட் இருக்குது. ஸ்பாட்டுன்னு சொல்ல முடியாது கைஸ். இதில் குளிச்சுக்கிடலாம். நீச்சல் தெரியாதவங்க இதில் கொஞ்சம் நின்று குளிச்சுக்கலாம் கைஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே சமையல். இது ஒரு பாதை கிட்ட தான், பாதையில் தான் சமையலும் போட்டிருக்கோம். இப்போ ரெடி ஆகிட்டே இருக்கு கைஸ் எல்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நாங்கள்
காய்கறி எல்லாம் வெட்ட ஆரம்பிச்சாச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல சமையல் முடிஞ்சிடும். அப்புறம் இதில் ஒரு குளியல். இதுலேயே குளிக்கணும்னே அங்கே தானே. இது சும்மா இந்த தண்ணியில் தான் குளிக்க போகிறோம். அப்படியே அங்கே போயிடும். ஜாலியாக அழகாக இருக்கும். ஆமாம் அப்படியே எங்கே காலை கொஞ்சம் அடிச்சு விடாமல காலில் சுடுது. கைஸ் முட்டை தாங்க கைஸ். அது உடஞ்ச முட்டைனால கொடுத்தோம். இல்லைன்னா அவனுக்கே இல்லாம முட்டோம். ஏன் இப்போ உடஞ்ச முட்டையில திங்குறியா? அவனை வீட்டில் எல்லாம் உடஞ்ச முட்டை. அங்கே குளிச்சுட்டு போனா எல்லாம் கைஸ். சமையல் இப்போ கொஞ்ச நேரத்தில் எல்லாம் முடிஞ்சிடும். இப்போ பாட்டெல்லாம் போட்டாச்சு. இதுலேயே குளிக்கலாம்னு நினைக்கிறேன். இனி நம்ம இதை சமைச்சு சாப்பிட்டுட்டு அந்த ஸ்பாட்டில் போய் குளிக்க போங்க கைஸ். கைஸ் இப்போ எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சிச்சு. மாப்பிள நீதான் ஆளு. நீ கூட்டு வந்து பாக்கலங்களா மாப்பிள? நம்ம அங்க இருக்குடா. அவள் தட்டு வேண்டாம்ல? வேண்டாம் மாப்பிள. அவியல் கிடையாது. கைஸ் பாத்தீங்கன்னா சிக்கன் அடி 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 நல்லா இருக்கு சாப்பாடு. அடி 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 எடுத்துரும். உங்க சாப்பாடு எப்படி இருக்குன்னு சாப்பாடு கைஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் எதிர்பார்த்த அந்த ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. வெறித்தனமாட்டு இருக்கு கைஸ் ஸ்பாட்டு பாருங்க. ஒளிச்சு மாத்து கைஸ் ஸ்பாட்டு. மேலே மேகத்தை பாருங்க கைஸ். ஊட்டி கொடைக்கானல் போல. சார்லே கைஸ் பாருங்க. தம்பி பையன் மாதிரிலாம் தவட வரைக்கும் சாடல சாடல இங்க சாடல சாடுங்கப்பா. நாடா லே டைவ போடு. கைஸ் மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி பனி முட்ட மாட்டு பக்காவாக இருக்கு கைஸ். பிளேஸ் வேற லெவல். மேலே பார்த்தீங்கன்னா வெறித்தனமான ஸ்பாட். நம்ம அண்ணன் அங்கே குளிக்க ஆரம்பிச்சாச்சு. நம்ம ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா நீச்சல் தெரியாது. அவங்க ஒதுங்கிக்கான். தூடா வேற லெவல் ஸ்பாட்டு கைஸ். ஓகேலே ரெடி 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 ரெடி. ஓ மழை பெய்யுது கைஸ். சரியான கிளைமேட் கைஸ். மழை வேற பெய்யுது. கைஸ் நம்ம அன்னைக்கு ஒரு பெரிய டைவ் அடிக்க போறாங்க கைஸ். யாருமே தெரியும் இந்த மாதிரி ஒரு டைவ் பார்த்துருக்க மாட்டீங்க. அடிங்க அடிச்சிருங்கண்ணே. டைவ போட்டுருங்கண்ணே. ஓடுங்கண்ணே டைவ. ஆனே ஏங்க போட்டு 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 சாடு சாடு சாடு. வர வர வாங்க. பாருங்க வீரப்ப பாண்டி போல வர சாடுனே. செல் இருக்கும் அண்ணாடா. இங்க எல்லாம் தவளை போல குதிச்சுடாங்க. கைஸ் வியூ எல்லாம் பாத்தீங்கன்னா உண்மையிலே வெறித்தனமா இருக்கு. நம்மள குளிக்க விட மாட்டாங்க கைஸ். ஆமா கைஸ். நாங்க எப்படி குளிக்கிறது? எல்லாம் ஒரு மாதிரி தவளை போல குதிச்சு குதிச்சு போறானோ கைஸ். ரெடியா ரெடியா ரெடியா? ஓகே டன்.
சாடுங்களா 2 3 அவனை தாராள ஜஸ்ட் மிஸ் அவன் தாராள அண்ணாடை அம்மா கைஸ் இப்போ பாத்தீங்கன்னா நான் சக்குக்கு போறேன் எனக்கு நீச்சல் இறங்குற தான் நான் குளி வாங்க இந்தியெல்லாம் இங்கே தாராளமாக பார்க்கிங் பண்ணிடலாம் கைஸ். இந்த போர்டு பக்கத்தில் இதில் எவ்வளோ நிறைய இடம் இருக்குது. எங்கேனாலும் நீங்கள் பார்க்கிங் பண்ணிவிட்டு போய் ஒரு குளியில் போட்டுடலாம். இந்த வழியோடி தான் போகணும் மேலே. தரமான ஒரு ஸ்பாட்டுக்கு வந்து நல்லா சமைச்சு சாப்பிட்டாச்சு. நீங்களும் கரெக்டாக இந்த இடத்துக்கு வாங்க கைஸ். ஒரு தடவையாவது நம்ம கன்னியாகுமரியில் எங்கே இருந்தாலும் சரி, எந்த ஊரில் இருந்தாலும் சரி, ஒரு தடவையாவது இந்த இடத்துக்கு கண்டிப்பாக வந்துருங்க. சரியா? உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோ லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்களும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க மக்களே.